அதில் முதல் ராசி மேஷத்தை பற்றி பார்க்கலாம். ஒரு வருஷ காலமாக மேஷம் வந்து நல்லா தூங்குனாங்க அப்படின்னு சொல்லவே முடியாது. என்ன ஒரு ப்ளஸ் இந்த வட்டத்தில் என்ன ஒரு ப்ளஸ்னா, கோவில் போகலாம், என்ன பரிகாரம் பண்ணலாம்? மேஷராசி இப்போ சனி வக்ர பயிற்சிக்காக கோயிலுக்கு போனோம்னா 5ஆம் அதிபதி பஞ்சமாதிபதி பூர்வ புண்ணியாதிபதியாக சிவபெருமான் வராருங்க. இப்போ சனி வக்ர பயிற்சி மேஷராசி பற்றி சொன்னீங்க. இப்போ இவங்களுக்கான பரிகாரங்கள் ஒன்று இருக்கலாமா? என்ன மாதிரியான பரிகாரங்கள் இருக்குது? ஒரு செவ்வாய்க்கிழமை ரெட் கலர் சாதம் வித் சாம்பார் சாதம் செஞ்சு சுவாமிக்கு நைவேத்தியம் வீட்டிலே பண்ணி நீங்களும் சாப்பிட்டு 4 பேருக்கு தானம் கொடுத்துட்டு ஃபோக்கஸ் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜித்து. இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கெஸ்ட் பாரம்பரிய ஜோதிடர் சூரிய தேவராஜன் மேம் தான் இருக்காங்க. வணக்கம்மா. வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. சந்தோஷமா. சமீபத்தில் இந்த சனீஸ்வரன் சொன்னாலே எல்லாருக்கும் அந்த ஒரு பயம் இருக்கும். அதுவும் சனி வக்ர பயிற்சி வேறு நடக்குது அப்படின்னு சமீபத்தில் கேள்விப்படுறோம். அது எந்தெந்த ராசிக்கு நல்லது இருக்குது, எந்தெந்த ராசிக்கு வந்து கொஞ்சம் கெடுதலாக இருக்குது அப்படின்றத பற்றி சொல்லலாமா? சொல்லலாம் சார். ஓகே, அதுக்கு முன்னாடி சனி வக்ர பயிற்சின்னு என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? வக்ரம் அப்படின்னா என்னன்னா, அதை வந்து ரிட்ரகேஷன்னு சொல்லுவோம். அது வந்து ஒரு அஸ்ட்ரானமிக்கல் டேர்ம், ஓகேங்களா? அதாவது சூரிய குடும்பத்தில் சூரியன், சந்திரன், ராகு, கேதுவை தவிர மீத 5 கோள்களுமே வக்ரம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. வக்ரம்னா ஜோதிட ரீதியாக பின்னோக்கி போகிறது அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் கிரகங்கள் எதுவும் அஸ்ட்ரானமிக்கல் சயின்டிஃபிக்காக பார்த்தா பின்னோக்கி போகாது. அது நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, இப்போ ஒரு ட்ரெயின் வருது, ஆப்போசிட்டில் வர ட்ரெயினுக்கு இடம் கொடுக்கணும்னா இப்போ இருக்க ட்ரெயினுக்கு ஒரு லூப் வே வச்சுருப்பாங்கல்ல, கொஞ்சம் ஒதுங்கி நிற்கும், சைடில் நிற்கும். அதுபோல் கிரகங்கள் தான் சுற்றி வர்ற நீள்வட்ட பாதையிலேருந்து கொஞ்சம் ஒதுங்கி நிற்கிது. அப்படி இருக்கும்போது அதனால என்னங்க விளைவு அப்படின்னு சொன்னால், கிரகங்களுடைய கதிர்வீச்சு தான் ஜோதிடமே. கிரகங்களுடைய கதிர்வீச்சு. இப்போ சனி பகவான் வந்து அவருக்குன்னு ஒதுக்கப்பட்ட நீள்வட்ட பாதையில் சுற்றிட்டு இருக்காரு அப்படின்ற பொழுது அவர் கொஞ்சம் ஒதுங்கி நிற்கிறாரு அப்படின்னா அவருடைய கதிர்வீச்சு கம்மியாகும் போது யாராருக்கு நன்மை யாராருக்கு தீமை? 12 ராசிகளுக்கும் நன்மையும் இருக்குது, 12 ராசிகளுக்கும் தீமையும் இருக்குது. பொதுவாகவே சனி பயிற்சி அப்படின்னா தீமையும் உண்டு நன்மையும் உண்டு, ஓகேங்களா? எல்லாமே கலந்ததான் 50-50 தான் இருக்கும். ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நன்மை என்னென்ன தீமை அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம். இந்த சனி வக்ர பயிற்சி எப்போ அப்படின்னா ஜூலை 27லேருந்து டிசம்பர் 11 வரை டோட்டலாக ஒரு 138 நாள் 138 டேஸ் வந்து சனி வக்ரகதிக்கு போகிறாருங்க. அதுக்கப்புறம் வக்ர நிவர்த்தி அப்படின்னு சொல்லி மறுபடியும் சேம் அதே பாதையில் வந்து நேர்கோட்டில் போயிட்டுருப்பாரு. வேறு ஒன்றும் இல்லை. இப்போ மீனத்தில் ஒரு டிகிரியில் இருக்கவர் ஒரு 10 டிகிரி பின்ன போயிருந்து அவருடைய கதிர்வீச்சு விழப்போகுது. அப்படி இருக்கும்போது கொஞ்சம் அந்த கதிர்வீச்சு கம்மியாகுது இல்லை அதிகமாகுது. ஒரு சில ராசிகளுக்கு ரொம்ப க்ளோஸ்அப்பில் போயிடுவார். இப்போ கும்பத்துக்கு க்ளோஸ்அப்பில் வந்துடுவார். மீனத்துக்கு கொஞ்சம் தாக்கம் அதிகமாக இருக்கும். மூவ் ஆன் ஆகி போயிட்டார், மேஷத்திட்ட போயிட்டாருன்னு கொஞ்சம் திருப்தி அடைஞ்சவங்க இன்னும் ஒரு 4 மாதம் கவனமாக இருக்கணும். இதுதான் அதில் உள்ள வித்தியாசம் சார். ஓகேவா? இப்போ ஒவ்வொரு ராசிக்கு நம்ம பார்த்துருவோம். இப்போ பொதுவான பலன்கள் இருக்குல்ல, ஒரு காமன் இருக்குது, இந்த மாதிரி நடக்குதுன்னு அதை பற்றி சொல்லலாமா? இப்போ பொது பலன், அதாவது உலகளாவிய விஷயங்களில் பொது பலன் அப்படின்னு கேட்குறீங்க. பொது பலன் அப்படின்னா என்ன? உலகத்தில் வந்து என்னென்ன நடக்க போகுது இந்த 4 மாதம் 5 மாதம் அப்படின்னா, கடல் சார்ந்த வர்த்தகங்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட்லலாம் ஒரு தடை தாமதம் ஏற்கனவே எல்லா கண்ட்ரிஸும் ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதில் இந்த 5 மாதத்துக்குள்ளே ஒரு ரிலாக்ஸேஷன் கிடச்சிரும். அதெல்லாம் வந்து ஃப்ரீ பண்ணி விட்டுருவார். பொதுவாக குறிப்பாக வெளிநாட்டு வர்த்தகம் வச்சிருக்கிற பிஸ்னஸ் பீப்புள் எல்லாரும் பலனடைவாங்க. வெளிநாட்டு வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்க ஆல்மோஸ்ட் அது 12 ராசிகள்லையும் ரொம்ப வந்து எனக்கு போக முடியாமல் தடையாக இருந்ததுங்க, 1 வருஷம் 1.5 வருஷ காலம் தடையாக இருந்தது அப்படின்றவங்களாம் இப்போ இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி போய்க்கலாம் சார். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நல்லா இருக்கும். ரொம்ப ஒரு ரக்கடான ஒரு சிச்சுவேஷனில் இருந்த உலகமே ஓரளவு சாந்தி தான் அடையும். இந்த வக்ரத்தால் ஒன்றும் யாருக்கும் பெரிய இப்போ நேச்சர் டிசாஸ்டர் வரப்போகுது, பெரிய அதெல்லாம் வந்து எதுவும் பயந்துக்க வேணாம் சார், சரியாயிடும். அதுவும் டிசம்பருக்கு அப்புறம் ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் அது இன்னமுமே கிளியர் ஆகி போயிடும். இது ரெண்டும் மெர்ஜ் ஆகி வருது. இப்போ சனி வந்து ஜூலை 27 to டிசம்பர் 11 வரை வக்ரகதி அடைகிறாரு. ராகு கேது பயிற்சிகள் அடுத்து இந்த வருட இறுதியில் வருதுங்க, அக்டோபர்லேருந்து. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாற்றத்தை பார்க்கலாம் சார். அமைதி நிலைமைக்கு உலகம் திரும்பும். ஒன்று இந்த நேச்சர் டிசாஸ்டர்ஸ் எல்லாம் சரியாக போயிடுங்க. சனி வக்ர பயிற்சினா என்ன, அதோட பொது பலன்களை பற்றி நீங்கள் சொன்னீங்க. இந்த வீடியோவில் ஒவ்வொரு ராசியை பற்றி பார்க்கலாமா மேம்? முதல் ராசி மேஷத்தை பற்றி பார்க்கலாமா?
மேஷத்துக்கு சனியின் பார்வை 2, 6, 9 இந்த இடங்கள்ல வந்து சனியின் பார்வை விழப்போகுதுங்க. வக்ர சனியின் பார்வை. ஓகேங்களா? இப்போ மேஷ ராசி பொதுவாகவே ரொம்ப கலக்கத்தில் இருக்காங்க. விரய சனியாக வந்திருக்காரு, 12ஆம் இடத்துல இருக்காரு. ஒரு வருஷ காலமாக மேஷம் வந்து நல்லா தூங்குனாங்க அப்படின்னு சொல்லவே முடியாது. என்ன ஒரு ப்ளஸ் இந்த வக்கரத்தில் என்ன ஒரு ப்ளஸ்னால், அடிஷ்னல் பிஸ்னஸ் பண்ணணும். பிரான்ச் வந்து நான் அடிஷ்னலாக ஓப்பன் பண்ணுறதுக்காக ரொம்ப ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு கிடைக்கல, லோன் ப்ராசஸ் ஆகலை. இன்னொன்று, அதிக வட்டியில் வந்து லோன் வந்து எனக்கு சேங்ஷன் பண்ணுறேன்றாங்க, குறைஞ்ச வட்டியில் தரமாட்டுறாங்க, அதுக்காக அலைஞ்சிட்ருக்கேன்னு சொல்கிறவங்களுக்கு ஷோராக கிடைக்கும். அண்ட் தென் விருத்தி, இப்போ 12னா அடிஷ்னல்னு சொல்லுவோம். அடிஷ்னல் அப்படின்னா எல்லாத்துலேயுமே நமக்கு அடிஷ்னல் அப்படிங்கும்போது, இப்போ திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும். திருமணம் தடைப்பட்டுட்டே இருந்திருக்கும். சனி எப்போ உங்களுக்கு விரயஸ்தானத்தில் இருந்தாலும் ஒரு சிலருக்கு திருமணம் உண்டு. அதாவது விரய சனி திருமணத்தை பண்ணி வைப்பாருங்க, அது எக்ஸ்ட்ரா விரயமாகும். இந்த 4-5 மாதம் இந்த 138 நாளை வந்து பயன்படுத்திட்டு மேரேஜ் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக பட்ஜெட், நீங்கள் எவ்வளோ பட்ஜெட் வச்சுருக்கீங்களோ அந்த பட்ஜெட்டுக்குள்ளே மேரேஜ் முடிஞ்சிடும் சார். 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. இரண்டாம் இடம்னா தனம், குடும்பம், வாக்குன்னு சொல்லுவோம். வாயால் கெட்ட மேஷராசி கடந்த ஒரு வருஷமாக அதிகம் கோவம். சும்மாவே மேஷத்துக்கு கோவம். இதில் ரொம்ப வந்து டெம்ட் ஆகி அதிகமான பிரச்சனைகளை சந்திச்சிட்டாங்க. இனி வந்து இந்த வக்ர பயிற்சியில் அதெல்லாம் ரெக்கவர் ஆகி கொஞ்சம் ரியலைஸ் பண்ணுவாங்க, நம்ம பண்ணது தப்பு அப்படிங்கிற ஒரு ரியலைசேஷன் வந்துடும். அடுத்து 6ஆம் இடம். 6ங்கிறது வேலை. அதாவது 100 பேரை வச்சு வேலை வாங்குறதும் 6 தான், 100 பேருக்கு வேலை கொடுக்குறதும் 6 தாங்க. அப்போ வேலையில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் கிளியர் ஆகிடும். நிறையா பேர் எனக்கு தொழிலாளிகள் லேபர் இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டத்தில் இருந்தவங்களுக்கு இந்த வக்ர பயிற்சி கரெக்டான லேபர்ஸை கொண்டு வந்து சேர்த்துரும். மேலதிகாரிகள் ப்ரெஷரில் இருந்தவங்களுக்கும் கிடச்சி போயிடும். 9 அப்படிங்கும்போது தந்தையின் உடல் நலத்தில் கவனம். ஏற்கனவே தந்தையின் உடல் நலம் சரியில்லைன்றவங்க இப்போ எடுக்கிற மருந்து ஒத்துக்கும். இந்த 138 நாள் வந்து உங்களுக்கு ரெக்கவரி பண்ணி கொடுத்துரும். அப்பாவால் உங்களுக்கு என்னென்ன ப்ராஃபிட் வேணுமோ எல்லாத்தையும் இப்போ நீங்கள் அச்சீவ் பண்ணிக்கலாம். அப்பாவோட ஒரு ப்ராப்பர்ட்டி வரலங்க, இல்லை அப்பாவோட கிளாஷஸ் ஆகிடுச்சு, ஒரே சண்டை பிரச்சனையாகவே இருக்குன்றவங்க இப்போ அப்பா கிட்ட பேசுனீங்க அப்படின்னா அவங்களும் வந்து உங்களோட மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்துடுவாங்க. நல்லாயிருக்கும் சார். இப்போ சனி வக்ர பயிற்சி மேஷராசிக்கு பற்றி சொன்னீங்க. இப்போ இவங்களுக்கான பரிகாரங்கள்னு ஒன்று இருக்கலாமா? என்ன மாதிரியான பரிகாரங்கள் எடுத்துக்கலாம்? மேஷராசி இப்போ சனி வக்ர பயிற்சிக்காக கோயிலுக்கு போனோம்னா 5ஆம் அதிபதி பஞ்சமாதிபதி பூர்வ புண்ணியாதிபதியாக சிவபெருமான் வராருங்க. சிவபெருமான் ஆலயங்கள் திருவண்ணாமலை நாங்கள் போயிட்டு தாங்க இருக்கோம், கிரிவலத்துக்கு போகிறோம், எங்களுக்கு வந்து கூட்டம் இங்கே தாங்க முடியலை அப்படின்னு சொல்கிறவங்க திருவண்ணாமலை போகலாம். தஞ்சை பெருவுடையார் கோவில் போகலாம். அது வந்து அந்தளவுக்கு ரஷ்அப் கிடையாது. அப்படி இல்லை அப்படின்னா மேஷத்துக்கு முருகப்பெருமான் தான். ஓகேங்களா? முருகர் வழிபாடு, அதுவும் திருச்செந்தூர் சொல்கிறீங்க, பழனி சொல்கிறீங்க, எங்களுக்கு கூட்டம் ஒன்றும் முடியலைன்றாங்க. அதை ஏன் சொல்கிறோன்னா, இப்போ மேஷம்னா செவ்வாயின் ஆதிக்கம் அதிகமாக விழுகிறது, செவ்வாயின் கதிர்வீச்சு அதிகமாக விழுகிறது வந்து பழனி தான். பழனி அண்ட் திருச்செந்தூர். ஸோ அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவிட்டி இருக்குங்கிறதுக்காக தான் அதை சொல்கிறது. முடியாதவங்க பக்கத்தில் இருக்க முருகன் கோயில், சிவன் கோயிலில் வழிபாடுகள் பண்ணலாம். இன்னொன்று, படிக்கிற பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் சார். வாழ்வியல் பரிகாரம்னா அதுதான். ஒரு செவ்வாய்க்கிழமை ரெட் கலர் சாதம், விச் மீன்ஸ் சாம்பார் சாதம் செஞ்சு சுவாமிக்கு நைவேத்தியம் வீட்டிலே பண்ணி நீங்களும் சாப்பிட்டு 4 பேருக்கு தானம் கொடுத்துட்டு படிக்கிற பசங்களுக்கு ஸ்கேல் பென்சில், நோட் புக்ஸ் அது மாதிரி வாங்கி தரது ஒரு நல்ல வாழ்வியல் பரிகாரம் சார். சனிக்கு நம்ம ஐஸ் வைக்கணும் அப்படின்னா தான தர்மத்தை தவிர வேறு எதுவுமே கிடையாதுங்க. வேறு எதுக்கும் அவர் மயங்க மாட்டார். நம்ம கொடுக்க நம்மளுடைய கர்மா கழிஞ்சிட்டே வரும். என்னைக்கு கொடுக்குறோமோ நம்ம மேடு கட்டி வச்சுட்டு தான் வந்து பிறந்திருக்கோம். கொடுக்க அந்த இதை வந்து கழிச்சிட்டே கணக்கு எழுதிட்டே வரவர் தான் சனி பகவான். ஸோ தான தர்மம் பண்ணுறது ஒரு நல்ல எளிய பரிகாரமுங்க. ரொம்ப அருமை. மேச ராசிக்காரங்களுக்கு சனி வக்ர பயிற்சி பற்றி என்னென்ன செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாதுன்னு ரொம்ப அழகாக சொன்னீங்க. நன்றி மேடம். நன்றி சார்.